ஃபைனலாக ட்ரையம்போட த்ரக்ஸ்டன் 400 அப்படிங்கிற இந்த ஒரு கஃபே ரேசர் பார்த்திங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த த்ரக்ஸ்டன் 400 தமிழ்நாடு ஷோரூமுக்கு எப்போ வரும், என்ன மாதிரியான ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எத்தனை கலர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த பைக் உண்மையிலேயே வந்து ஒரு பெஸ்ட் கஃபே ரேசரா அப்படிங்கிறத டீட்டெயில்டாக ஸ்பெசிஃபிகேஷனோட ப்ரைஸோட இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த பைக்கோட டிசைன் அண்ட் இந்த பைக்கோட அந்த லுக் நல்லா இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ட்ரையம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நியூ மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பட் சேம் இன்ஜின் தாங்க, அதில் நீங்கள் கிளியராக இருங்க. 400cc அப்படிங்கும்போது 398cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 42 ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சிங்கிள் சிலிண்டர் தான். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளட்ச் வந்து இருக்குது. இந்த த்ரக்ஸ்டன் 400மே பார்த்தீங்கன்னா சேம் இன்ஜின் தான். இந்த த்ரக்ஸ்டன் 400ல என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் கவுல் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு டேங்க் வரைக்கும் அந்த கவுல் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஒரு பெஸ்ட்டான உங்களுக்கு அந்த கஃபே ரேசர் அப்படின்னாலே உங்களுக்கு அந்த ஃப்ளை ஸ்க்ரீன் அப்படிங்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது வந்து கொடுத்துருக்காங்க. கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் செமி கிளஸ்டர் டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், ரியரில் மோனோ ஷாக் சஸ்பென்ஷன்ஸ், அதுக்கப்புறம் அப்ஸ்வெப்டான எக்ஸாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து முழுக்க உங்களுக்கு அந்த கஃபே ரேசர் அப்படிங்கிறதுனால ஃபார்வர்ட் லீனிங்கில் கொஞ்சம் நீங்கள் பெண்ட் பண்ணி ரைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். லாங் ரைடுக்கு என்ன கேட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக பேக் அப்படிங்கிறது வலிக்குங்க. ஸோ முதுகு எல்லாமே வலிக்க ஆரம்பிக்கும். பட் சிட்டியில் கொஞ்சம் தூரம் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன், எவ்ரிடே யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு கஃபே ரேசர், ஒரு கொஞ்சம் ஸ்டைலிஷாக வேணும், ஒரு காலேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு, ஆஃபீஸ்க்கெலாம் வேணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த பைக் உங்களுக்கு டெஃபினட்டாக சூட் ஆகும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ராட்டல் பை வயர் டெக்னாலஜி இருக்குது. ஸ்விட்சபிள் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பில்டு குவாலிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி நல்ல கான்ட்ராஸ்டிங்கான கலர்ஸ் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. ரெட், ஒயிட், ப்ளூ, எல்லோ, அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டியூல் டோன் கலர்ஸில் வந்து கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஹேண்ட்லிங் அப்படிங்கிறதும் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா கிளிப் ஆன் ஹேண்டில் பார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளிப் ஆன் ஹேண்டில் பார் அப்படிங்கும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்டெபிலிட்டி அண்ட் உங்களுக்கு சிட்டியில் உங்களுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாமே இந்த பைக் வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். பெஸ்ட் இன் தி கிளாஸ் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா உங்களுக்கு கஃபே ரேசர் அப்படின்னாலே சிட்டியில் தாறுமாறான ஒரு பைக்காக இருக்கும். அண்ட் இந்த பைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 30 km/லிட்டர் மைலேஜ் வந்து தாராளமாக கொடுக்கும். அதுவும் நீங்கள் எக்கானமியில் சொல்கிற அந்த ரேஞ்சுக்குள்ளே அந்த ஒரு 4000க்குள்ளே ஆர்பிஎம்மில் நீங்கள் ரைட் பண்ணிங்கன்னா அது வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. செமி கிளஸ்டர் கொடுத்துருக்கிறதுனால பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரெட்ரோ டிசைன் மாதிரி இருக்குது. அண்ட் திரும்பவும் சொல்கிறேன், இதில் வந்து உங்களுக்கு ஸ்டைலிஷாக இருக்குது, பில்டு குவாலிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்குது, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, எர்கனாமிக்ஸ் நல்லா இருக்குது. அண்ட் உங்களுக்கு இந்த பைக் வந்து முழுக்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்பீட் 400, அதுக்கப்புறம் ஸ்பீட் 400 எக்ஸாக இருக்கட்டும், அப்புறம் T4 இந்த மாதிரியான பைக்கோட சேம் இன்ஜின் தான், சேம் சேஸ் தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பில்லியனுக்கு பார்த்தீங்கன்னா கவுல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சிங்கிளாக போகும்போது அந்த கவுல் போட்டுக்கலாம். இல்லாட்டி வந்து நீங்கள் அந்த கவுலை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் 2 பேர் வந்து பில்லியன் அண்ட் ரைடர் ரைட் பண்ண முடியும். ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் அந்த கஃபே ரேசர் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக அந்த கவுலும் கொடுத்துருக்காங்க. முன்னாடி அந்த ஃப்ளை ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் சைடில் வர கவுல் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் சிட்டியில் ரைட் பண்ணுறதுக்கு. டிராஃபிக்கில் நீங்கள் ஒரு பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் நீங்கள் ரைட் பண்ணாலுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். லைட்டிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் சர்க்குலரான எல்இடி ஹெட்லைட், எல்இடி டெய்லைட், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹசார்ட் வார்னிங் சுவிட்சும் அவைலபிளாக இருக்குது. ஸோ டயரை பொறுத்த வரைக்கும் நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ், அதே மாதிரி அலாய் வீல்ஸ் வந்து 17 இன்ச்சில் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நல்ல அந்த ஒரு ஃபினிஷ் வந்து கலர் ஃபினிஷாக இருக்கட்டும், அண்ட் பைக் ஃபினிஷ் பண்ண விதம் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பைக்கை நீங்கள் ரோட்டில் ஓட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹெட் டர்னிங்கான ஒரு டிசைன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு கஃபே ரேசர் வந்து அதுவும் இந்த ஒரு 400cc லான்ச் பண்ணது கொஞ்சம் கம்மி தான். இந்த பைக்கோட ப்ரைஸ் நான் சொன்னேன்னா என்னன்னு தெரில, பட் சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். 2,74,000 ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் அப்சல்யூட்லி அமேசிங்க. ஏன்னா இந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸ். அது ஒரு கஃபே ரேசர் 400cc 2,74,000 அப்படிங்கிறது டெஃபினட்டாக பெஸ்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ரேஞ்சில் இது ஒரு பைக் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கஃபே ரேசர் இந்தியாவில். நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் ராயல் என்ஃபீல்டில் போனீங்கன்னா உங்களுக்கு 650cc இருக்குது. அது ட்வின் சிலிண்டர், நம்ம GT 650 அதுக்கும் இதுக்கும் பக்கம் கூட வரவே முடியாது. ஸோ பட் உங்களுக்கு ஒரு மிட் ரேஞ்ச் பைக் வேணும், இல்லாட்டி ஒரு நார்மலான ஒரு ரேஞ்சில் பைக் வேணும், பேசிக்காக ஒரு சிங்கிள் சிலிண்டரில் ஒரு கஃபே ரேசர் வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள்
இந்த பைக்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல பில்டு குவாலிட்டி, சஸ்பென்ஷன் செட்டப்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பார் அண்ட் மிரர்ஸும் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. த்ராட்டல் பை வயர் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரொம்பவே ஸ்மூத்தான ஒரு ரைடை வந்து கொடுக்க முடியும். ரொம்ப கிளச் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. டாப் இன் டெஃபினட்டாக எல்லாருக்கும் தெரியும் 400cc நீங்கள் ரைட் பண்ணியிருந்தீங்க ட்ரைம்ப் அப்படின்னா டெஃபினட்டாக 140 145 ப்ளஸ் வந்து தாராளமாக போகுங்க. ஸோ இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா பில்டு குவாலிட்டி நல்லா இருக்குது. யூ ஷேப் கிராப் ரேல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் அந்த ஃப்ளை ஸ்க்ரீன் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த விண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு விண்ட் ஃபேக்டர் வந்து கம்மியாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் டாப் இண்டில் போனாலும் கூட. மற்றபடி ஃபியூல் டேங்கோட டிசைன் இந்த பைக்கில் இந்த பிளாக் சில்வர் ரெட் இருக்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த பைக்கை பற்றி வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு ரெகுலராக நம்ம போடுற போஸ்ட்டுக்கு நம்ம போடுற வீடியோக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா எல்லாரோடைய டவுட்டும் நான் வந்து கிளியர் பண்ணி வைக்கிறேன். எந்த பைக் வாங்கலாம், எந்த பைக் இப்போ கரண்ட்டில் பெஸ்ட்டாக இருக்குது, அண்டர் 1 lakhல எந்த பைக் நல்லாயிருக்கும், அண்டர் 1,50,000 எந்த பைக் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் நீங்கள் கேட்டாலுமே அதுக்கு நான் எல்லாமே பெஸ்ட்டாக நான் வந்து பதில் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் அண்ட் ரெகுலராக அப்கமிங் வர பைக்ஸ் என்ன இருக்குது, என்ன மாதிரியான செக்மெண்ட்டில் எப்படி பெஸ்ட்டான பைக்ஸ் இருக்குது, எதை வாங்கலாம் அப்படிங்கிற உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக பாருங்கள். டெஃபினட்டாக பெஸ்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.